எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு புரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆளுநர் இவ்வளோ தூரம் மெத்தனமாக எடுத்துருக்கணும். இப்போ நீங்கள் நம்மளை வந்து எப்படி கையாளுறது, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி, அப்படி வந்து ஒரு வெறும் மிகப்பெரிய ராஜா மாதிரி ஆளுநர் இங்கே உட்காந்து நான் உன்னை வந்து பதவியேற்க விட மாட்டேன், நீங்கள் லெட்டர் கொண்டு வா, அப்புறம் அதை காமி இதை காமினா யார் இருந்தாலும் திமுக அதிமுக அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, ஏற்கனவே ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கட்சி. இதை எப்படி கையாளணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். ஆனால் தாவேக்கங்கிற புது எனர்ஜி இதில் வந்து விஜய் மட்டும் தான் நன்றாக அறிமுகமான எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர். அப்போ அவரை நெருக்கடி கொடுத்து அந்த கட்சியை வந்து நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க, 2 அணிகள் உருவாயிருச்சு. திமுகவுடைய அணிகள் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் தாவேக்க அணிகள் இருக்குது. இதில் அதிமுக எங்கே இடம் இருக்கு? ஒன்று இனிமேலும் அதிமுக சர்வே பண்ணணும்னா பிஜேபி கழட்டி விட்டு தான் வந்து நிற்க முடியும். அப்போ அதிமுக திமுக தாவேக்கான ஒரு அணி மும்முனை இடத்துல வந்துருச்சுன்னா இங்கே இவங்களுக்கு இடமே இருக்காது. இப்போ விஜய் அவர்களுடைய இந்த தாவேக்கா எவ்வளவு தூரம் தன்னை ஆளுமையானதா மாற்றிக்கொள்கிறது. ஏன்னா திமுக போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கொள்கை ரீதியாக அணுகக்கூடிய ஒரு கட்சியை எதிர்கட்சியா வச்சிருக்கிறீங்க. நீங்க வந்து ஓட்டு அடிப்படையிலையோ அல்லது பாப்புலாரிட்டி அடிப்படையிலோ நீங்க அவங்கள வந்து எதிர்கொண்டுட்டீங்க. இதற்கு பிறகு கட்டுமான அடிப்படையில எதிர்கொள்ளலாம் செயல்பாடுகள். ஆனா உங்களோட நாலேஜ் சிஸ்டம் என்ன? 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்களாக சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா 108 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க. அதை அடுத்து காங்கிரஸ் கட்சி வந்து 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு போதுமான நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து பதவியேற்க வந்து அழைப்பு கொடுக்காமலே தவிர்த்து வந்துட்டு இருந்தார். இந்த சூழலில் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து ஆதரவு கிடைச்சிருக்கு, பிசிக அவருடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. அந்த சூழலில் ஆளுநரை சந்திக்க போகும்போது திருப்பி அனுப்பப்பட்டிருக்காரு விஜய். இப்போ மீண்டும் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களோட அவரை போய் சந்திக்க போறாங்க. இந்த மூவை எப்படி பாக்குறீங்க? இப்ப கூட்டணி கட்சி நம்ம பேசி முடிக்கிறதுக்குள்ள அது ஏதாவது ஒரு முடிவுக்கு வந்து நினைக்கிறேன். முதல்ல சொன்னாங்க திரும்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று சொன்னாங்க, இல்லை அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் திரும்பி வரதா சொன்னாங்க. இப்போ கூட்டணி கட்சி தலைவர்கள் போறாங்கன்னு நினைக்கிறேன். அது நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அப்படி ஒன்று போய் நிற்கும் பொழுதுதான் ஆளுநரால் மறுக்க முடியாது, ஆளுநர் சட்ட விரோதம் எதுவும் பண்ணிட முடியாது. எல்லா வகையிலும் துணை நிற்கக்கூடிய ஒரு பணியை தோழர்கள் தலைமைகள் முடிவெடுக்கிறாங்கன்னா ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். கூட கண்டிப்பாக நின்று அதை கைட் பண்ணுறதுக்கான ஒரு பொறுப்பு அவங்க எடுக்கக்கூடியவங்களாக தான் நான் பார்க்குறேன். இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிடிவி தினகரன் அவர்கள் முன் வச்சிருந்தாரு ஒரு புகாரா. ஸோ அப்படியான ஒரு விஷயத்த சொல்லி இப்படி இதை நிராகரிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் போறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். இருக்கலாம். என்னன்னா இப்போ இத்தனை தலைவர்கள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எந்த குற்றச்சாட்டை சொல்லியும் ஒரு தள்ளி விட முடியாது ஆளுநர். இரண்டாவது அந்த ஆளுநரை இவங்க கையாள தெரியும், இவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. தாவேக்காக்கு அனுபவம் இருக்கோ இல்லையோ இவங்களுக்கு அனுபவம் இருக்கிறது. அப்போ அதனால இவங்க வந்து ரொம்ப அழகா அது கையாளக்கூடிய வழி இருக்கும். இத்தனை கட்சியை சேர்ந்த தோழர்களும் தமிழ்நாடு முழுக்க தனியாரா இருப்பாங்க. இப்போ வேற ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க முயற்சி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இத்தனை கட்சிகள் ஒன்னா இருக்குல்ல, அப்ப அது வந்து பெரிய அழுத்தத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வலிமை வந்து தேவைன்னு பாக்குறேன். 108 அப்படிங்கும் போதே வந்து ஆளுநர் இப்படியான ஒரு முடிவு எடுக்கும் போது இதற்கு மறுபுறம் அதிமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதற்கு திமுகவே சப்போர்ட் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் கூட வந்து ஆளுநருக்கு எதிரான ஒரு கருத்துக்கள் பெரிய அளவில் இங்கே வராமல் இருந்ததோ அப்படின்ற ஒரு தோற்றமும் கேள்வியும் எழுந்திருக்கு. இல்லை அந்த சமயத்தில் இப்படி ஒன்று இருந்ததான்றது எங்களுக்கு உறுதியாக தெரியல. ஆனால் அந்த சமயம் அதாவது என்னன்னா இவர் புதன்கிழமை என்ன கொடுக்குறாரு இல்லைங்களா, அது 6ஆம் தேதி கொடுக்குறாரு, கடிதம் கொடுக்குறாரு. அப்போவே வந்து அவர் ஆளுநர் ஒத்துட்டு இருக்கணும். சட்டப்படி பார்த்தீங்கனாலே ரொம்ப தெளிவாகவே வந்து உங்களுக்கு சர்க்காரியா கமிஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 71 அதுக்கான மாடல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பூஞ்சி கமிட்டி அறிக்கை வந்திருக்கு. அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இவங்களே கர்நாடகத்தில் இந்த வேலையை தான் பார்த்தாங்க. அப்போ இவ்வளோ தெளிவாக இருக்கிறப்பவே விஜய் கட்சி தரப்புல ரொம்ப தெளிவாக சொல்லி இருந்திருந்தாங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு புரிஞ்சிருக்கும் என்ன விஷயம்னு சொல்லிட்டு. ஆளுநர் இவ்வளோ தூரம் மெத்தனமாக எடுத்துருக்க முடியும். இன்னைக்கு நம்மளை வந்து எப்படி கையாளுறது, ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி, அப்படி வந்து ஒரு வெறும் மிகப்பெரிய ராஜா மாதிரி ஆளுநர் இங்கே உட்காந்து நான் உன்னை வந்து பதவியேற்க விட மாட்டேன், நீங்கள் லெட்டர் கொண்டு வா, அப்புறம் அதை காமி இதை காமினா யார் இருந்தாலும் நான் கேட்குறேன். ஊசி
நம்ம 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 வந்து இவர் தேர்ந்தெடுத்தோமா? இல்ல இப்ப அப்படி தமிழ்நாட்டுக்கும் இல்ல நான் அது பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவருக்கு என்ன நம்ம மேல ஒரு 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 தொடர்பு இருக்கு நம்மளுக்கு இவர் யார் நம்ம கூட தமிழ்நாட்டுக்கும் இவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? இவர் மத்திய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட ஒருத்தர், பாஜக கட்சியில இருந்த ஒருத்தர். சட்டத்தை என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்துறது தான் இவருடைய வேலை. அப்ப சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அப்படின்னாலே அவர் மேல நம்ம மரியாதை கொடுக்கணும் அவசியமே கிடையாது. ஒருத்தர் கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டியை பண்ணணும் இல்லைங்களா? அரசியல் சாசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு தானே நீங்களும் நானும் எல்லாம் கட்டுப்படுறோம் இல்லையா? அப்ப அதை ஒருத்தர் செய்யாத நபரை வந்து நம்ம வந்து மக்கள் எதிரியா தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்க எந்த கட்சியா இருந்தா என்ன? மாநில உரிமை மேல தேவையில்லாத நெருக்கடி ஏன் கொடுக்கும்? இப்போ அவர் அன்னைக்கு 108 இருந்தது போதுமான இல்லைன்ட்டாங்க. இல்ல அப்போ என்ன சொன்னாங்கன்னா வந்து தாவேகாவுடைய எம்எல்ஏக்களை மட்டும் கொடுத்திருந்து நாங்கள் தனிப்பெரும் கட்சி அப்படின்ற அடிப்படையில் வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கான ஒரு அனுமதி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அது கொடுத்துருப்பாரு. ஆனால் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ கூட்டணி அப்படிங்கும்போது அதற்கு 118 இடங்கள் தேவை அப்படின்ற ஒரு வாதத்தை பொதுவெளிகளில் பார்க்க முடியும். ஸோ அதன் அடிப்படையில் அப்படிலாம் பண்ணலாமா? இல்லைங்க, இப்ப 108 தான் கொடுத்துருக்கணும். இது 5 காங்கிரஸ் கணக்குல காமிக்காதீங்க அப்படித்தானே சொல்றாரு. போஸ்ட் போல் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து தேர்ட் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. 3 பாயிண்ட் சொல்றாங்க. ப்ரீ போல் அலையன்ஸ் மெஜாரிட்டி, உங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட், அதாவது தனிப்பட்ட அதிக எண்ணிக்கையில் வைத்திருக்கிறவங்க, அது பெரும்பான்மை இல்லைனா கூட பரவாயில்ல. 3வது என்னது போஸ்ட் போல் அலையன்ஸ், தேர்தலுக்கு பிறகு ஒரு கூட்டணி உருவாக்கி அதில் பெரும்பான்மை காமிக்கணுன்றதான் வைக்கிறாங்க. சரி, 3வது பாயிண்ட் இல்லை, சரி பெரும்பான்மை இல்லை, கூட்டணி வச்சிருக்கீங்க ஆனால் பெரும்பான்மை இல்லைன்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. 2வது பாயிண்ட் இருக்குல்ல இல்லையா? அப்ப 2வது பாயிண்ட் படி எப்ப நீங்க லெட்டர் திருத்திட்டு வாங்கினா அடுத்த நாள் காலைல கொடுத்துருவோம், லெட்டர் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் கொடுத்தா முடிஞ்சதுன்னு சொல்லிட்டா முடிஞ்சுதா? ஆனா அவர் அப்படி இல்லை, 118 எம்எல்ஏக்களை கொண்டு வாங்க, அது அவருக்கு வேலை இல்லைங்க. அது ஒரு கவர்னருக்கு வந்து மெஜாரிட்டியா மைனாரிட்டியா இருக்குதா, போதுமான பெரும்பான்மை இருக்கா இல்லையா அங்க முடிவு செய்ய வேண்டியது சபாநாயகரும் சட்டமன்றம். அதான் மக்கள் பார்க்குற இடம். ஒரு தனிநபர் உட்காந்துட்டு ஹெட்மாஸ்டர் மாதிரி டிக்கு போட்டுட்டு இருப்பாரு அவரு. இவர் யாரு அவரு? இப்படி விஜய் மேல உங்களுக்கு என்ன? எதை வேணா உருவாக்கலாம். விஜய் ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க? அவங்க ஜோசப் விஜய் எப்படி ஆகலாம்? தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜோசப் விஜய்னு ஒருத்தரோ அல்லது முகமது விஜய்னு ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் அல்லது முருகன் விஜய்னு ஒருத்தரோ ஒரு பிரச்சனை இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. நீ முருகன் விஜயா இருங்க அல்லது முகமது விஜயா இருங்க அல்லது ஜோசப் விஜயா இருங்க, நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு. எங்களுக்கு பிடிச்ச ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஆனால் பிஜேபிக்காரனுக்கு பிடிக்கல, மோடிக்கு பிடிக்கல, ஜோசப் விஜயன் எப்படி வரலாம் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விஜய் அவர்களுடைய வருகை பிடிக்கலையா, இல்ல வந்து காங்கிரஸோட கூட்டணி அமைச்சு அவர் வந்து ஆட்சி அமைக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு? காங்கிரஸோட அது நிறைய இடங்களில் கூட்டணி அமைச்சு உருவாகி இருக்குல்ல, அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது இல்லை. இங்க காங்கிரஸ் வந்து ஒரு சின்ன பார்ட்னர் தானே, பெரிய பார்ட்னர் கிடையாதுல்ல. கூட்டணிலாம் பெரிய பார்ட்னர் இல்லை. ஆனால் வந்து அவங்க வந்து அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரையும் எங்களுடைய கூட்டணி தொடரும் அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதனை அடுத்து தான் வந்து இப்படியான விவாதங்கள்லாம் பெரிய அளவில் எழுந்ததை பார்த்தோம். தடைகளும் நிறைய வந்தது. ஸோ இப்போ அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்ற அடிப்படையில் பிஜேபி இதை வந்து தடுக்க நினைக்குது அப்படின்னு பார்க்கலாமா? இருக்குங்க. இப்போ என்னன்னா, இப்போ திமுக அதிமுக அப்படிங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு, ஏற்கனவே ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய கட்சி. இதை எப்படி கையாளணும், இதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு பின்னணி என்ன, அவங்களுடைய பாசிட்டிவ் மைனஸு நெகட்டிவான விஷயங்கள், அவங்களுக்கு என்ன சாதக பாதகமான விஷயங்கள் என்ன இருக்குது, அதை வச்சு என்ன வழக்கு போடலாம், என்ன மிரட்டலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். ஆனால் தாவேக்காங்கிற புது எனர்ஜி, புது கட்சியாக உள்ளே வந்திருக்கு. இப்போ இதுக்கு அப்படி ஒரு பின்னணியெலாம் நீங்கள் சொல்லிட முடியாது. இதில் வந்து விஜய் மட்டும் தான் நன்றாக அறிமுகமான எல்லாருக்கும் தெரிந்த ஒருத்தர். அப்போ அவரை நெருக்கடி கொடுத்து அந்த கட்சியை வந்து நீங்கள் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கலாங்கிற ஒரு முயற்சிகள் இருக்கலாம். அப்போது இது என்னென்னா, அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு ஆற்றல் தேர்தல் அரசியல் வழியாக உள்ளே வர்றதை பிஜேபி விரும்பலை. அதுதான் அதனுடைய புரிதலாக நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா இவ்வளோ பெருசாக ஜெயிப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒருத்தர் வந்துட்டாங்க. இப்போ இந்த கட்சியை வந்து எப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்குறது? இப்போ ஆம் ஆத்மிக்கு எவ்வளோ நெருக்கடி கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆம் ஆத்மிக்கு நெருக்கடி கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் சிறையில் இருந்தார், முதலமைச்சரே சிறைக்கு போனார். கடைசியில் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அவர் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதனால் என்ன ஆச்சு, ஆனால் அவர் முதலமைச்சர் பதவி இழந்தார். தேர்தலில் முறையாக அவங்களால நின்று போட்டிட்டு வெற்றி பெற முடியல. துணை முதலமைச்சர் நீண்ட காலமாகவே சிறையில் இருந்தார், 1.5 வருஷம் சிறையில் இருந்தார். இவ்வளோ நெருக்கடியை அந்த கட்சி கொடுத்து, இத்தனைக்கும் டெல்லிங்கிறது ஒரு சின்ன இடம், அது பெரிய ஒரு மாநில அளவுலலாம் ஒன்றும் கிடையாது. அதற்கே இவ்வளோ அது பெரிய அதிகாரம் இல்லாத ஒரு புதுச்சேரி மாதிரியான ஒரு இடம், அதுலேயே இவ்வளோ தூரம் அவங்க வன்மத்தை காமிச்சாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மாநிலம் இருக்கு. நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன புரியுன்னா, தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஒரு பவர் பேங்க். அது இந்தியாவுக்கே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய ஒரு மாநிலம். அது இதுலன்னா பொருளாதாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தை கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு விரும்புகிறாங்க அவங்க. அதுதான் அது வந்து தான் கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, 2 அணிகள் உருவாயிருச்சு. திமுகவுடைய அணிகள் ஒன்று இருக்குது, இந்த பக்கம் தாவேக அணிகள் இருக்குது. இதில் அதிமுக எங்கே இடம் இருக்குது? பிஜேபிக்கு இன்னும் இடமே கிடையாது. இப்போ இனி தமிழ்நாட்டோட எதிர்காலம் என்னவா மாறிடும்? பிஜேபி இல்லாத
ஒன்று இனிமேலும் அதிமுக சர்வே பண்ணணும்னா பிஜேபி கழட்டி விட்டுட்டு தான் வந்து நிற்க முடியும். அப்போ அதிமுக, திமுக, தவேகான்னு ஒரு அணி ஒரு மும்முனை இடத்துல வந்துருச்சுன்னா இங்கே இவங்களுக்கு இடமே இருக்காது. எதிர்காலமே பிஜேபி கிடையாது. அப்போ மறுபடியும் அதிமுக உள்ளே கொண்டு வர்றதும் அவங்களுக்கு சார்பான ஆளுங்களை வச்சு ஏதோ ஒன்று செய்கிறதா முயற்சி பண்ணுவாங்க. அப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் பிஜேபிங்கிறதுக்கு இடமே இல்லாத ஒரு எதிர்காலம் உருவாகணும் அவங்க நினச்சி கூட பார்க்கல. இந்த இடத்துல தான் அதிமுகவோட சிவி சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் 35 பேர் வந்து தனியாக ஆலோசனை நடந்துட்டு இருக்கதா ஒரு செய்தியும் வெளியாயிருக்கு. ஆமாம், ஸோ அவங்க என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் பெரிய குழப்பமாக மாறி இருக்கு இந்த சூழலில். நிச்சயமாக அவங்க தாவேக்காவோட செல்றதுனால அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்குன்னு நம்பலாம். அதிமுகவை கையில் எடுக்கணும்னு நினைக்கலாம். ஏன்னா எம்எல்ஏக்கள் கையில் வச்சுட்டு தானே ஒரு எடப்பாடியார் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தார் இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி ஒரு முயற்சியை வேற யாராவது அதுலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? எடுக்கலாம். அவங்க வந்து கட்சியை கையில் எடுக்கலாம் அல்லது அதிகாரத்தில் பங்கெடுக்கலாம். 2 தானே அவங்க பண்ண முடியும். அதிகாரத்தில் பங்கெடுத்ததுக்கு பிறகு கட்சி கையில் வரும்ல இல்லையா? இப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கிறதே 50 பேர் 53 பேர் தான் கூட்டணியோடு சேர்த்து இருக்கிறாங்க. அப்போது அதில் 35 பேர் மேலே வந்துட்டாங்கனாலே உங்களுக்கு எடப்பாடியார் கூட எத்தனை பேர்? பெருசாக ஒன்றுமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து கட்சியை கைப்பற்றுவதற்கான சூழ்நிலையாக நம்ம வந்து பார்க்கலாம். அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் பேட்டியில் கூட வந்து தமிழகத்தில் ஒரு அரசியல் நெருக்கடியான ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசியல் சூழலுக்கு இது எந்த அளவுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது ஒரு நல்ல விதமான ஒரு விளைவுகளை கொடுக்கும்னு தான் பார்க்குறேன். என்னென்னா இந்த நெருக்கடியில் வந்து பாரதிய ஜனதா கட்சியினால் எந்த விதமான லாபத்தையும் எடுக்க முடியல. அப்போ இப்போ எதிர்க்கட்சி ஃபார்ம் ஆகணும். அது ஏற்கனவே அதிமுக ஃபார்மான எதிர்க்கட்சி இருக்குது. ஆளுங்கட்சி ஃபார்மேஷன் ஆகணும். பொதுவாக ஆளுங்கட்சி தான் ஃபார்மேஷனில் இருக்கும், உருவானதாக இருக்கும். ஏற்கனவே உருவான ஒரு வலுவையானதாக இருக்கும். அவங்க போய் நேரம் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுப்பாங்க. இங்கே இப்போ அப்படி இல்லை. ஆளுங்கட்சியாக வர்றவங்க இப்போ தான் ஃபார்ம் ஆகுறாங்க, உருவாகிறாங்க. எதிர்க்கட்சியானது உருவான ஒரு கட்சியாக இருக்கிறது. நிராகரிக்கப்பட்ட கட்சியும் உருவான ஒரு கட்சியாக இருக்கும். அதில் அங்கே இயல்பாக குழப்பம் வரதான் செய்யும். விஜய் அவர்களுடைய இந்த தாவேகா எவ்வளோ தூரம் தன்னை ஆளுமையானதாக மாற்றிக்கொள்கிறது. ஏன்னா திமுக போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு கொள்கை ரீதியாக அணுகக்கூடிய ஒரு கட்சியை எதிர்க்கட்சியாக வச்சுருக்கிறீங்க. அப்போ நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் வலுவாக மாறுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக ஒரு சூழ்நிலை. அப்படி ஒன்று உருவாகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து திமுகவோட தலைமை இதை நீங்கள் வந்து ஓட்டு அடிப்படையிலையோ அல்லது பாப்புலாரிட்டி அடிப்படையிலோ நீங்கள் அவங்கள வந்து எதிர்கொண்டுட்டீங்க, சரிங்களா? இதற்கு பிறகு கட்டுமான அடிப்படையில் எதிர்கொள்ளலாம் செயல்பாடுகள். ஆனால் உங்களோட நாலேஜ் சிஸ்டம் என்ன? உங்கள் கட்சியினுடைய நாலேஜ் சிஸ்டம், நீங்கள் திமுகவுடைய நாலேஜ் சிஸ்டம்ங்கிறது இந்தியாவில் வேறு எந்த கட்சிக்குமே கிடையாது. ஒரு அன்மேட்ச்டு நாலேஜ் சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்களால பிஜேபி எதிர்கொள்ள முடிஞ்சுது. தமிழ்நாட்டில் பல திட்டங்களை அவங்களால யோசிக்க முடிஞ்சுது, உருவாக்க முடிஞ்சுது, எதிர்காலத்தை பற்றி கணிக்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு நாலேஜ் சொசைட்டி வந்து ஒரு அறிவார்ந்த ஒரு ஒரு கட்டமைப்பு, அறிவு கட்டமைப்பு, இன்டலெக்சுவல் சொசைட்டிங்கிறது தாவேக்குள்ளே நீங்கள் உருவாக்கினா தான் முடியும். அது இயல்பாலாம் உருவாக்கிட முடியாது. அதுக்கு ஒரு தேரி இருக்குது. அதுக்கு அடிப்படையில் அதுக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அந்த மாதிரி அறிஞர்களை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் ஒன்று உருவாக்கணும். ஆனால் திமுக வலுவாக உருவாக்கிடுச்சு. இந்த 5 ஆண்டு காலத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மிக அழகான ஒரு அறிவு கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறார். எந்த துறை எடுத்தாலுமே அதுக்கான ஆளுங்க அவங்ககிட்ட இருக்கிறாங்க. இவங்களுக்கு அதை செய்ய வேண்டிய ஒரு ஒரு நெருக்கடி, கால நெருக்கடி இருக்கு. பெரிய சவால். நீங்கள் ஆட்சி அமைக்கிறது ஒரு வரைக்கும் ஒரு சவால்னா, ஆட்சி அமைச்சதுக்கு பின்னாடி இப்போ நீங்கள் வந்து உங்களோட வாட்டர் பாலிசினா என்ன வைக்கிறது, உங்கள் எலக்ட்ரிசிட்டி பாலிசினா என்ன வைக்கிறது, ஒவ்வொன்றிலையும் பாலிசி மேட்டர்ஸ் தானே. ஏன்னா தேர்தல் அரசியலுங்கிறது பாலிசி உருவாக்குறது தான். அரசாங்கத்தை நடத்துகிற அதிகாரிகள் தான். அந்த அதிகாரி எப்படி இயங்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்றதை சொல்வதற்குரிய ஒரு பாலிசி சிஸ்டம் நம்மளுக்கு ஒன்று தேவை. மறுபடியும் ஐஏஎஸ் அதிகாரியை கூட அங்கே வைக்க முடியாது. நீங்கள் கட்சியில் ஐஏஎஸ் அதிகாரியும் ஐபிஎஸ் அதிகாரியும் கேள்வி கேட்கக்கூடிய பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ், மக்களிலிருந்து வரக்கூடிய, மக்கள் சார்பாக யோசிக்கக்கூடிய அறிஞர்களை தான் நீங்கள் வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்த முடியுமே ஒழிய, மறுபடியும் ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரி வச்செல்லாம் நீங்கள் மட்டும் அதுக்கு தான் பியூரோக்ரஸியாக இருக்குது, அதுதான் அதிகாரியாக இருக்கிறான் இல்லைங்களா? அப்போ அந்த அதிகார வர்க்கத்தை கையாளுவதற்குரிய ஒரு அறிவு கட்டமைப்பு, சிந்தனையாளர் கட்டமைப்பு ஒன்றை இவங்க இப்போ உருவாக்கி ஆகணும். அதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய சேலஞ்சான. அது இருந்ததுன்னா இந்த நெருக்கடி கையாண்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நெருக்கடியை விஜய் கட்சி கொடுத்துருக்காங்க, தாவே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கட்சியிலேருந்து ரொம்ப வலுவாக பேசக்கூடிய இதே விஷயம் திமுக நடந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? எத்தனை பேர் வந்து நின்று அதை வந்து கையாண்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, மக்கள்கிட்ட ஒப்பீனியனை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ மக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ நாங்கள் போய் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோம், அது ஒன்று தான் வெளியில் வந்த ஒரு ஊடக சந்திப்பாக இருக்குது. ஆனால் எது பாதிக்கப்படும் அந்த கட்சி வந்து பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதில் இன்னும் 4 அறிஞர்கள் வந்து நின்று பேசியிருந்தாங்கன்னா இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுதான் இப்போ அவங்களுக்கு பெரிய வெற்றிடமாக இருக்கிறதா நான் வந்து பார்க்குறேன். இது வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். அப்போ நீங்கள் இது வந்து நீ பிஜேபி மாதிரி ஒரு கட்சியை வந்து கையாளணும்னா
நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பில்டப் ஆகணும்னு ஒன்று இருக்குது. அதை வந்து அந்த கட்சிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் வந்து வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்க முடியுமே? இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்துக்காகத்தான் இந்த கூட்டணியில் அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்களான்ற ஒரு அவதூறு வரும். அரசியலாக நான் என்ன சொல்லுவேன்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற வேண்டும். இடதுசாரிகள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொழிலாளர் உரிமை சார்ந்த நீங்கள் ஒரு கொள்கை முடிவை எடுக்க வைப்பதற்கு அந்த கட்சிக்கு நீங்கள் வந்து உதவ முடியும். அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கள அனுபவம் இருக்கிறது. அவங்க வந்து அன்றாடம் வந்து ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய கட்சி. அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே போனாதான் நீங்கள் களத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் மாற்ற முடியும். இவ்வளோ காலம் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி அதை நீங்கள் பயன்படுத்தலாம், தப்பு கிடையாது. அப்போ தாவேகா போன்ற புதிதாக வந்திருக்க கட்சிக்கு அது பெரிய அளவுக்கு ஒரு நாலேஜ் சிஸ்டமாக அவங்களுக்கு நீங்கள் தயாரிக்கிறதுக்காக பயன்படும். அப்போது ஐயுஎம்எல் மாதிரியான கட்சிகள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களுடைய ரெப்ரசன்டேஷன்ஸாக அவர்களுடைய அவர்கள் தரப்பிலிருந்து உள்ள பங்கெடுத்தானே இன்னும் குறிப்பாக கவனம் செலுத்த முடியும்னு நான் நம்புகிறேன். அதனால் இடதுசாரிகள் நிச்சயமாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுப்பது மிக மிக காலத்தின் தேவையாக நான் பார்க்குறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதில் பங்கெடுத்தாக வேண்டும். நான் திருமாவளவன் அவர்களை பார்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனால் இது வந்து அப்படியான ஒன்று நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் மக்களுக்கு தானே நாங்கள் பண்ண வந்திருக்கோம். நம்ம கடைசியில் மக்களுக்காக தானே பண்ண வந்திருக்கிறோம். அந்த அந்த ஒரு முடிவை நீங்கள் வந்து ஆனால் நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்கிறோம், ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இல்லை, அதுக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. ஏன்னா திமுக என்பது பாஜகவை கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய கொள்கை தளத்தில் இயங்குறாங்க. அவர்களுக்கு அதுக்கு இந்திய அளவில் கூட்டணியும் அதை உருவாக்குனாங்க. இந்திய அளவில் உருவான இந்தி கூட்டணியில் முக்கியமான ஒரு பொறுப்பை வகித்தாங்க. அப்போ திமுக மாதிரியான ஒரு முதிர்ந்த அனுபவமான கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய கட்சியோடு இணைந்திருப்பது என்பது ரொம்ப தேவையான ஒன்று தான். ஆட்சி அதிகாரத்தில் இங்கே எடுக்கிறதுல ஒன்றும் தவறு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இதில் எது சாத்தியமோ, எப்படியான ஒன்றை சாத்தியப்படுத்த வேண்டியிருக்கும், எது முக்கியமோ. இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுத்துட்டா இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு தேவை இருக்கும் இல்லையா? அப்போ அந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து இந்த கட்சிகள் வந்து நீங்கள் மற்ற சமயம் என்னென்னு பண்ணுவீங்க? நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் வெளியிலேருந்து பங்கு எடுத்துக்கிட்டு நீங்கள் போராட்ட காலம் மட்டும் எங்களோட எடுத்துக்கிறாங்களா? அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? எப்படி மாற்றத்தை கொண்டு வருவீங்க? இல்ல, அதுல ஒரு தயக்கம் இருக்கான்னு கேக்குறேன். இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான நீங்க வெளியில வந்த உடனே எனக்கு அதிகாரத்துல பங்கு கொடுன்னு சொல்லி கேட்டா வெளியே பார்க்க போறது எப்படி பார்ப்பாங்க? நீ பாருங்க, பதவிக்காக போயிட்டாங்கன்ற ஒரு பார்வை வரும். சரி, கொஞ்ச நாள் கழிச்சாவது ஒரு முடிவு எடுங்க. அது தேவைப்படுறதா நான் பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது. நிச்சயமா ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். ஏன்னா எல்லாருமே மக்களுக்காக யோசிக்கக்கூடியவங்க தான். நான் ஒரு விஷயம் இந்த சமயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்க மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு அழகான ஒரு ரோட் மேப்பை வந்து கொடுத்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் அவர் முதலமைச்சர் என்கின்ற பதவியை கடந்த ஒரு தலைவராக எமர்ஜ் ஆயிருக்காரு. அவர் கட்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவராக இன்னைக்கு அறியப்படக்கூடியவர். அவருக்கு ஒரு கட்சியின் தலைவராகவோ ஒரு முதலமைச்சராகவோ மட்டுமே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவர் ஒரு விஷனை வந்து கொடுத்தாரு. ஏன்னா பிஜேபி மிக மோசமான ஒரு ஆட்சியை செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், மாநில உரிமை நசுக்கிற சமயத்தில் ஒரு மாநிலத்துக்கு ஒரு பார்வையை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதே மாதிரி மாநிலத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு மாநிலம் பேசணும்ல. இத்தனை மாநிலம் இருக்குது, எந்த மாநிலம் பேசுது? ஒரு மாநிலம் அது அப்படின்னா ஒரு பேசிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு தான். அதை செய்தவர் வந்து ஸ்டாலின் அவர்கள்லாம் செஞ்சிருக்கிறார். அதுக்கடுத்து கேரளா வந்து அப்படி ஒன்று பேசியிருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா பேசியிருக்கு, மேற்கு வங்கம் பேசினாங்க. இதில் கொள்கை ரீதியாக நின்று பேசின ஒரு குரலாக அவர் வந்து, அவரோட குரல் என்பது கட்சி குரலை கடந்து தமிழ்நாட்டினுடைய குரலாக இருந்தது. அதே மாதிரி அவருக்கு ஒரு பாலிசி லெவலில் நிறைய தமிழ் சமூகத்தில் இருந்த அறிஞர்கள், கொள்கை ரீதியான பப்ளிக் பாலிசியில் வேலை செய்தவர்கள், நீண்ட அனுபவத்தை பெற்றவர்களை எல்லாம் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே கொண்டு போய் அவரோட ஆலோசனை பெற்று பல திட்டங்களை உருவாக்கியிருக்காங்க. அது 5 வருடத்துக்குள்ள நடைமுறைப்படுத்த முடியாது. அவருக்கு ஒரு நிச்சயமாக ஒரு பெயின் இருக்கும், ஒரு வழி இருக்கும். அந்த வழினா நீங்கள் ஒரு திட்டத்தை வடிவமைச்சிட்டீங்க, அது வந்து முழுமையை பெறுவதற்கு ஒரு 10 ஆண்டுகள் ஆகும். ஆனால் 5 ஆண்டுகளுக்குள்ளாக நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றப்போ வந்து உங்களுக்கு ஒரு வேலை பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். அவருடைய அறிக்கைகள் அந்த உணர்வை நான் பார்க்குறேன். நல்ல வேலையை திட்டமிட்டு பாதி வேலையில் நம்ம வெளியே வர்றோமே அப்படிங்கிற ஒரு வழி அவர்கிட்ட இருக்குது. அப்போது அதை வந்து நீங்கள் மீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதா பெரிய சேலஞ்ச். டிவிகேக்கு அது பெரிய சேலஞ்ச். ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த அறிஞர்கள்லாம் யார் கூட இருக்கிறாங்க? ஸ்டாலின் அவரோட இருக்காங்க. இல்லைங்களா? நீங்கள் ஒன்றும் இல்லை, தொல்லியல் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வெகு மக்களோட நெருக்கமான அளவுக்கு கொண்டு போனது. நீங்கள் கீழடியோ பொருளையோ கொண்டு வந்தது அவங்க தான் கொண்டு வந்தது. அதே போல் பெண்கள் அப்படிங்கிறது பொருளாதார ரீதியில் எவ்வளோ முக்கியமானவங்கிறத ஆய்வு பண்ணி அதற்கான ஒரு வேலை திட்டத்தை அவங்க உருவாக்கி கொடுத்து, லைப்ரரிஸ் இன்னைக்கு வந்து எல்லாமே வாட்ஸ்அப்பில் படிக்கக்கூடிய இடத்துல லைப்ரரிஸ்னு ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி அதை மறுபடியும் புத்துணர்வு பண்ணுறதுக்கு, லைப்ரரி போய் உட்காந்து படிக்க முடியாதாவே இல்லை. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி லைப்ரரியில் போய் படிக்கக்கூடியதாகவே இல்லை. இப்போ இன்றைக்கி அதை ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் வந்து சமூகவியல், தொல்லியல், மானுடவியல், கல்வெட்டியல், இப்படி பல்துறை சார்ந்த அறிஞர்கள் பேசுகின்ற பல கருத்தரங்குகள் தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க.
கல்லூரிகளில் நடத்துகிறாங்க. அப்போ ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்கஷன்ஸ் வந்து நடக்குது. இப்படியெல்லாம் விஷயத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான ஒரு பணிகள் பண்ணுறாங்க. அவங்களுடைய பிளானிங் கமிஷனில் எடுத்துட்டோம்னா திட்டக்குழுவில் உங்களுக்கு மிக முக்கியமாக நாங்கள் பெரிதும் மதிக்கக்கூடியவர்கள் ஜெயரஞ்சன் அவர்கள், அவர் அமலோர் பவன் மருத்துவத்துறையில் மிக முக்கியமான ஒரு ஆளுமை, அவர் மருத்துவர் சிவராமன், இப்படி வந்து ஒரு பாலிசி லெவலில் சார்ந்த அவங்க கூட நாம உரையாட முடிஞ்சது இல்லை. நாங்கள் எப்போ வேணால் பேச முடியும். அப்படிப்பட்ட ஒன்று அவங்க வந்து வெறும் அதிகாரிகளாக தங்களை நிறுத்திக்கிட்டவங்க கிடையாது. நீங்கள் சிவராமனை எப்போ வேணால் பார்க்கலாம். அமலோர் பவனை வந்து ரொம்ப இயல்பாகவே நீங்கள் வந்து பார்க்கணும். அவரு சாதாரணமாக நம்மளுடைய கூடவே வரக்கூடியவராகவே இருப்பார். அவர்கிட்ட எப்போ வேணால் நீங்கள் பார்த்து ஒரு விஷயத்த சொல்லலாம். இவர்களெல்லாம் வந்து ஏழை எளிய மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்த பொழுது நேரம் இவங்ககிட்ட சொல்ல முடிஞ்சது. அது நடைமுறையாச்சு. பல சமயங்களில் நடந்தது. அதில் சில அமைச்சர்கள், முக்கியமாக வந்து நம்ம எம்எல்ஏக்களை பார்த்தா டாக்டர் எழிலன், இவங்ககிட்டலாம் நாங்கள் வந்து நிறைய சப்போர்ட் சிஸ்டம் கேட்டிருக்கோம். ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கான மருத்துவ பிரச்சனை வந்தப்போ அவரே நின்று அந்த வேலையில் பார்த்து கொடுத்துருக்கோம். ஒரு அருமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு. நான் ஒரு தொகுதியில் தான் நாங்கள் இருந்திருக்கிறோம். அங்கே மிக பழமையான, ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய, பழமைன்றதை விட பழைய ப்ராஃபிட் சென்டரான டாஸ்மாக் அவர் தான் எடுத்திருக்காரு. அந்த தொகுதிக்குள்ளார கிட்டத்தட்ட டாஸ்மாக் இது பண்ணாது. அப்புறம் இந்த வீடுகளை இடிச்சு வழியை மக்களை கொண்டு போய் போடுறது இருக்கு இல்லையா, அது அவர் தொகுதியில் நடக்கலை. அவர் நின்று சண்டை போட்டு ஆல்டர்னேட்டிவான ப்ராசஸை கொண்டு வந்தார். இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி ஒரு விஷயத்த டிஎம்கேக்கு இருக்கு. ஆனா டிவிகேவும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. வந்து சொல்றது வேற. இப்ப இதுல ஏன் நான் வந்து இது குறிப்பிட்டு சொல்றேன், இது ஏன் நான் குறிப்பிட்டு சொல்லனா, இது மக்கள் பார்த்துருக்குறாங்க. சில குறைகளும் இருக்குது, அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. குறைகள் நிவர்த்தி பண்ணி ஆகணும். இது மக்கள் நேரடியாகவே அந்த ஆட்சியில அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப இதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அது பெரிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அவங்க கிட்ட வந்து என்னென்ன குறைகள் இருந்து நான் பார்த்தோன்னா, தொழிலாளர் ஒப்பந்த ஊழியர்கள், மாஞ்சோலை தொழிலாளர்கள், விவசாயிகள் சம்பந்தமானதுல நிறைய குறைபாடுகளை நாங்கள் வந்து பார்க்குறோம். அதை நிவர்த்தி செய்ய வேண்டியிருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் வந்தாலுங்க ஒரு நல்லது நடக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இப்போ ஆனால் தமிழ்நாடு எல்லா பிரச்சனையும் ஒரு 5 வருஷத்துக்கு தீர்க்க முடியாது. அந்த வகையில் ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து அட்ரஸ் பண்ணார். அந்த வகையில் அதை வந்து நம்ம மறக்க முடியாது. அதை ஒரு லீடராக அவரை பார்க்குறோம். அவர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் கேட்குற தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் எதிரியாக நீங்கள் பார்க்க வேணாம்னு நினைக்கிறேன். இஸ் லீடர் இல்லைங்களா? ஒரு நெருக்கடி சமயத்தில் நீங்கள் யார் கூட வேணா பேசலாம். நம்ம தமிழ்நாடு மக்கள் தான் நல்லது வரணும். ரைவல்ரியோ எதிரிகள் கிடையாது இல்லைங்க. முன்னாடி சமயத்தில் அந்த மாதிரி ஒன்று இருந்தது. எம்ஜிஆரும் கலைஞரும் பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதாவும் அப்படிங்கிற நிலைமை இனிமேல் வேண்டாம்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது தேவைன்னா நீங்கள்லாம் தயவு செஞ்சு பேசுங்க. தயவுசெய்து நீங்கள்லாம் பேசுங்க. அந்த அடிப்படையில் இந்த நாலேஜ் சிஸ்டத்தை வளர்த்துடுங்க, இதை பாதுகாத்துடுங்க. அந்த கவலை எனக்கு இருக்குது. இப்போ இவங்க உருவாக்கின அந்த கட்டமைப்புகள், அந்த விஷயங்கள், வழக்குகள், பேரறிவாளனுக்காக நடத்தின வழக்குகள், எத்தனை நீங்கள் திருப்பரங்குன்ற பிரச்சனைக்காக திமுக போராடி சட்ட ரீதியாக நடந்த போராட்டங்கள் இருக்கு இல்லையா, இதையெல்லாம் தாவேகா கண்டினியூ பண்ணணும் இதே அளவுக்கு. அப்போ இதுக்கான நாலேஜ் சிஸ்டம் யார்கிட்ட இருக்குது? அவங்க கிட்ட இருக்குது, திமுக இருக்குது. அதை நீங்கள் உருவாக்குங்க. தேவைப்படுற இடத்துல அவங்க நாலேஜ் சிஸ்டம் கண்டினியூ பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் திருப்பரங்குன்ற வழக்கு வந்ததுன்னா நீங்கள் அவங்க அனுபவம் உங்களுக்கு தேவை இருக்குது. நம்மளுக்கு தேவை திருப்பரங்குன்றத்தை வச்சு பிரச்சனை வரக்கூடாதானே ஒழிய அவங்க பண்ணனதை நான் மாற்றி பண்ணுவேங்கிறது, ஏடிக்கு போட்டி பண்ணுற அரசியல் பண்ணிடக்கூடாது. ஏடி போட்டி அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. தமிழ்நாட்டுக்கு நல்லதாக ஒரு வேலையை பண்ணுங்க. அவங்க இருந்த குறைகளை நிவர்த்தி கொடுங்க. அவங்க பண்ண நல்லதை கண்டினியூ பண்ணுங்க. அதுதான் நாங்கள் வந்து அதுதான் நான் ஒரு இந்த சமயத்தில் ஆட்சி அமைப்பதற்கு முன்பான வேண்டுகோளாக நான் வைக்கிறது. இவங்க மட்டும் இல்லை, யார் வந்தாலும் அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இப்போ அவங்க வர்றதுனால ஒரு யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க, ஓப்பனாக எங்களால் பேச முடியும் நம்புகிறேன். அப்படி தேவைப்பட்டால் நம்ம அதுக்கு நாங்கள் மே 14 இயக்கமாக நாங்கள் என்னெல்லாம் பங்களிக்க முடியுமோ நாங்கள் அளிப்போம். உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுப்போம் அப்படின்னு. சப்போர்ட்னா நாங்கள் எம்எல்ஏக்கள் இல்லை, நாங்கள் வெளியிலிருந்து கருத்துக்கள் ரீதியாக என்ன செய்யணும், கள ரீதியாக என்ன செய்யணும், எதையெல்லாம் நீங்கள் மாற்றங்கள் கொண்டு வரலாங்கிறது நிச்சயமா தமிழ்நாட்டு நலன் சார்ந்து நாங்கள் என்ன வேணா பண்ணுவோம். ஓகே சார், உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி சார். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.